I was at Pune when this happened. I had parked my car in the morning on the roadside parking, and when I came back at 5 p.m. இந்தியாவில் ஒரு கார் மீது இன்னொரு வாகனம் மோதிவிட்டால் என்ன நடக்கும் என்று நமக்கெல்லாம் தெரியும். வாக்குவாதங்கள், கத்தல்கள், முடிவில் கை கலப்புகள் என அந்த இடமே கலேபரமாகிவிடும். ஆனால் நியூசிலாந்து நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் மனித நேயத்திற்கு மிகச்சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. நியூசிலாந்தில் வசித்து வரும் ஸ்ரேயா குப்தா என்ற இந்திய பெண் தனது காரை வழக்கம் போல பல்கலைக்கழகத்திற்கு அருகே நிறுத்திவிட்டு சென்றிருந்தார். மாலை 5 மணி அளவில் திரும்பி வந்து பார்த்தபோது காரின் வைப்பர் பகுதியில் ஒரு சிறிய துண்டு காகிதம் சொருகப்பட்டிருந்தது. பயந்து கொண்டே அதை எடுத்து படித்த ஸ்ரீயாவிற்கு அதிர்ச்சி. அதில், மன்னிக்கவும், நான் தவறுதலாக உங்கள் காரை இடித்துவிட்டேன் என்று எழுதப்பட்டிருந்தது. காரை சேதப்படுத்தியது ஒரு நகர பேருந்தின் ஓட்டுநர். அவர் ஓடி ஒளியாமல் நடந்த தவறை ஒப்புக்கொண்டு தனது பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பில் எழுதி வைத்திருந்தார். ஆனால் அதைவிட நெகிழ்ச்சியான விஷயம் அடுத்ததுதான் நடந்தது. அங்கு நடந்த விபத்தை பார்த்த பாதசாரி ஒருவர் தனியாக ஒரு அட்டை பெட்டி துண்டில் மற்றொரு குறிப்பை எழுதி வைத்திருந்தார். அதில், இந்த விபத்தை நான் நேரில் பார்த்தேன். இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் இழப்பீடு கேட்க உங்களுக்கு சாட்சி தேவைப்பட்டால் என்னை இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று தனது விவரங்களை குறிப்பிட்டிருந்தார். சம்பந்தமே இல்லாத ஒரு புது மனிதர் அந்த பெண்ணிற்கு உதவி செய்ய முன்வந்தது ஸ்ரீயாவை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இது குறித்து வீடியோ வெளியிட்ட ஸ்ரீயா, இன்னைக்கு நமக்கு ரொம்ப மோசமான நாளா அமைய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா நியூசிலாந்தில் எனக்கு கிடைத்த மிக அழகான அனுபவங்களில் ஒன்றாக இது மாறிவிட்டது. மனித நேயத்தின் மீதான என் நம்பிக்கையை இது மீண்டும் அதிகப்படுத்தியுள்ளது என்று நெகிழ்ந்து கூறியுள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வர, நியூசிலாந்தில் நேர்மைக்கு கிடைக்கும் மரியாதையே தனி என்றும், உலகிற்கு இப்போது தேவை இது போன்ற மனித நேயம்தான் என்றும் இணையவாசிகள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.